பழைய படம் சட்டம் ஒரு இரண்டரை சாட்சி அந்த படத்துல இருந்து இங்க வளர்ப்பு இப்போ வந்து அந்த பல்வேறு படங்களே அதுதான் ஒரு எளிய மக்களுக்காக ஒரு போராடுற ஒரு வேடங்கள் அந்த வசனங்கள். ஒரு படத்துல வந்து கம்யூனிஸ்டாகவே சிவப்பு சட்டையை போட்டு தன் அடையாளம் சிவப்பு மல்லின்னு ஒரு படத்துல எஸ் ஏ சந்திரசேகர் படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். சிவப்பு மல்லி சட்டம் ஒரு இரண்டரை சாட்சி அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆமா 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 உண்மை உண்மை. நீதிக்கு தண்டனை எல்லாம் அவங்க எடுத்த படம் தானே இல்லையா? ஆமா எஸ் ஏ சந்திரசேகர். ஆமா எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்த படம் தான். ஆமா ஆமா அவர் நடித்த படங்கள்ல வசனங்களே கூட வந்து சமூக நீதியா மனித உரிமைகளை தேசப்பற்ற வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். மாநில உரிமைகளை பேசக்கூடிய சில டயலாக்குகள் கூட அவரோட படத்துல வந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு அதிகாரிகிட்ட பார்த்து பேசுவாரு, வட இந்தியாவில தான் அந்த அதிகாரி வருவாரு. அப்போ வந்து அவரை பார்த்து பேசும்போது சொல்லுவாரு, டெல்லி என்னை ஏமாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படிம்பாரு. டெல்லி என்ன ஏமாற்றம்னு தெரியும் பாரு. அப்பயே இந்த தமிழ்நாட்டுடைய புறக்கணிப்பை வந்து மறைமுகமா அந்த டயலாக் ஒரு படத்தை வெளிப்படுத்துவார். அது என்ன படம்னு எனக்கு தெரியல. மறைமுகமாகவே அரசியல்ல வந்து அவர் ஆர்வம் காட்டி வந்தவர் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வச்சு அதன் பிறகு அவர்களெல்லாம் ஜெயிக்க வைத்து அதன் பிறகு தேமுதிக என்ற ஒரு களத்தை கட்டி வெற்றி வாகி சூடினார். உண்மையிலேயே அவர் வந்து உடல் ஆரோக்கியத்தோட இருந்திருந்தாருன்னா தமிழ்நாடு அரசியல் இன்னும் சுறுசுறுப்பா இருந்திருக்கும். சார் இன்னொரு கேள்வி சார், இந்த 2014 அந்த பழம் நழுவி பால்ல உழுவுன்னு சொன்னார்ல கலைஞர் கருணாநிதி சொன்னாரு. அந்த இதுல வந்து நீங்க இருந்தீங்க தான். அது ஏன் சார் அந்த இது அந்த 2016 அந்த கூட்டணி வந்து ஏற்படாம போனதுக்கு நீங்க வெளியில சொல்ல முடியாது, அது மறைமுகமா அது என்ன காரணம் அது இருந்தது சார்? அது அந்த காரணம் வந்து உண்மையிலேயே சொல்றேன் அவருக்கு அது டேர்னிங் பாயிண்ட் ஆயிருக்கும். அந்த இதுல திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அதாவது கூட்டணி மட்டும் ஏற்பட்டா பெரிய ட்ரெண்ட் ஆயிருந்திருக்கும். தேமுதிக அடுத்த கடத்து போயிருந்திருக்கும். அதான் கேக்குறேன் நான் உங்கள்கிட்ட. எனக்கு இவ்வளவு தெரியாது. அது அந்த இதுல நீங்களும் பங்கெடுப்புல இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் தெரியும் நீங்க சொல்ல போய் அந்த நினைவுகளை. ஆனால் உண்மையிலேயே அந்த அந்த கூட்டணி அப்ப மட்டும் ஏற்பட்டிருந்தா அது இந்த எதிர்கட்சி தலைவருக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு விஜயகாந்த் போயிருக்கும். தேமுதிக கட்சியும் இந்த கடந்த 2016 தேர்தல் இந்த 21 தேர்தலையும் அது லைம் லைட்ல இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அந்த பின்ன அந்த இது செட்பேக் ஆகுது. காரணம் வந்து அந்த இது உங்களோட முயற்சியில ஏதோ ஒரு தடைகள் அப்புறம் ஏற்பட்டிருக்கு. ஆமா நீங்க நல்ல முயற்சி மேற்கொண்டீங்க. இருதரப்பிலும் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும். ஆனா நான் இந்த சோகமான நேரத்தில் நான் சொல்ல விரும்பல. சொல்ல வேண்டியது இல்லை. அது கரெக்ட் உண்மைதான். சொல்ல விரும்பி அது ஒரு சர்ச்சையாக உருவாகுவதை நான் விரும்பல. ஆனா உண்மையிலேயே சொன்னேன், கேப்டன் நல்ல மனிதர், ஒரு வெகுளியானவர், வஞ்சகம் இல்லாதவர். இதை நான் அழுத்தி உறுதியா சொல்லுவேன். அந்த சில பேருட உரையாடும் போது சில பேரை பத்தி நம்ம 1/2 மணி நேரத்தை தெரிஞ்சுக்கலாம், சில பேரை பத்தி 1 மணி நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனா கேப்டனோட பல மணி நேரங்கள் உரையாடியதன் அடிப்படையில நான் சொல்றேன், அவர் வஞ்சகம் இல்லாதவர். குழந்தை மாதிரி சொல்லிட்டீங்களே நீங்க. குழந்தை மாதிரி கோபப்பட்டா கூட அவர் பரிவு காட்டக்கூடியவருமே. அது உண்மைங்க. இது ஒரு குறுகிய காலத்துல பழக்கம் வச்சிருந்த என்னை போன்றவர்களாலே உணரும் போது அவரோட நெருங்கி பழகி எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரியும். நீங்க உண்மையிலேயே அப்படிப்பட்டவங்க வந்து கண்கலங்கிட்டு இருப்பாங்க நான் நம்புறேன். 70களில இருந்து இப்ப திரைத்துறையை சேர்ந்த பல பேர்கிட்ட பேட்டி எடுத்துட்டு தான் இருக்கணும். 70களில் 79 80களில இருந்து அவர் வீட்டுல வரவங்களுக்கு எல்லாம் அந்த உணவளிக்கும் பணி வந்து அப்பவே இருந்து பண்ணிட்டு இருக்காரு. திரைத்துறையில எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அத்தகைய பணியில அவர் தானே சார் செஞ்சாரு. உண்மைதான். ஆமா இன்னைக்கு எத்தனை நடிகர்கள் இன்கம் டாக்ஸ் கட்டத்தை யோசிக்கிறாங்க, அல்லது வந்து வருமானத்தை வெளிப்படையா வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. சின்ன விஷயத்துல தங்களுடைய சின்ன பணத்தை கூட மறைக்க நினைக்கிறாங்க. ஆனா இவர் அப்படி இல்ல. சம்பாதிச்ச பணத்துல பெரும்பகுதியை வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னை தேடி வந்த மக்களுக்கு கொடுத்திருக்காருல. அது உண்மைதான். அது வந்து அந்த அடிப்படையில பார்க்கும்போது அவரை கருப்பு எம்ஜிஆர் மக்கள் கொண்டாடுனதுல வந்து என்ன சார் தவறு இருக்க முடியும்? பொருத்தமான வார்த்தை சார். அது பொருத்தமான பட்டம் தான் அவருக்கு உண்மையிலேயே அது வழங்கியிருக்காங்க. பொருத்தமான பட்டம் தான் எல்லாருமே. அதுல பல்வேறு இடங்கள் அறிக்கையில அது போடுறாங்க. சமூக வலைதளங்கள்ல வந்து அதான் எல்லாருமே வந்து ஒரு நெய்யுருகி வந்து எழுதுறாங்க. இந்த நேரத்துல உண்மையிலேயே கேப்டனுடைய குடும்பத்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அபிமானிகளுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஒரு நெஞ்சார்ந்த ஆறுதலையும் இரங்கலையும் நம்ம தெரிவித்துக் கொள்றோம் சார். சரி, நன்றி சார். அவரோட நினைவுகளை, அவரோட பல்வேறு விதமான சிறப்பு இயல்புகளை, முக்கியமாக அந்த 2014 அந்த முயற்சி பத்தி நம்ம இன்னொரு அமர்வுல பேசலாம். இன்றைய அதை பத்தி சொல்லியிருக்கீங்க, கோடிட்டு காட்டியிருக்கீங்க. இருந்த போதிலும் அந்த பல்வேறு முயற்சிகள், அந்த அவருடைய பணி ஆகியவற்றை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்துடன்
மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரிக்கு இருந்த அந்த குறுகிய கால நட்பிலும் அவருடைய உயரிய பண்புகள் மற்றும் நற்செயல்கள் பற்றி அவர் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார்.